பொய் உதடுகளும் நாவும். ஆரோகண சங்கீதம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூரச் செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். பொய் உதடுகளாலும் கபட நாவாலும் தாவீதுக்கு மிகுந்த நெருக்கம் உண்டாயிற்று. தாவீதின் சத்துருக்கள் அவரை அழித்து போட வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறார்கள். தாவீதுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவருக்கு தீங்கு செய்கிறார்கள். துன்மார்க்கருடைய துணிகரமான செய்கைகளினால் தாவீது பாதிக்கப்பட்டிருக்கிறார். தாவீதின் சத்துருக்கள் அவரை தூஷிக்கிறார்கள். சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக இரகசியமாக சதி ஆலோசனை பண்ணி கண்ணிகளை விரிக்கிறார்கள். அவர்கள் மீது யாருக்கும் சந்தேகம் வராதவாறு அவர்கள் தங்கள் துர்ச்செய்கைகளை மிகவும் இரகசியமாக செய்கிறார்கள். தாவீதை பார்க்கும்போது அவருடைய முகத்திற்கு நேராக மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார்கள். அவரை அன்போடு முத்தமிட்டு தழுவிக்கொள்கிறார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தில் மெய்யான அன்பும் நேசமும் இல்லை. அவருடைய உள்ளத்தில் வஞ்சனை இருக்கிறது. தாவீதை அழித்து போட வேண்டும் என்பதே அவர்களுடைய விருப்பம். தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கும் பொய் உதடுகளாலும் கபட நாவாலும் நெருக்கங்கள் உண்டாயிற்று. கபட நாவை கட்டுப்படுத்த வேலி எதுவும் இல்லை. கர்த்தர் தாமே அவருடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். தாவீது தன்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் அவருக்கு செவி கொடுக்கிறார். தாவீது கர்த்தரிடத்தில் பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும் என்று தன்னுடைய நெருக்கத்திலே ஜெபம் பண்ணுகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் மனுஷருடைய இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தருக்கு மறைவான காரியம் எதுவும் இல்லை. கர்த்தருடைய கரத்தில் எல்லா மனுஷருடைய இருதயமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் மனுஷருடைய நாவுகளுக்கு கடிவாளம் போட்டு அவற்றை அடக்குகிறார். கர்த்தர் தனக்கு உதவி செய்வார் என்று தாவீது நம்பிக்கையாய் இருக்கிறார். பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் கர்த்தர் தாமே தன்னுடைய ஆத்துமாவை தப்பிப்பார் என்று தாவீது கர்த்தரை நம்புகிறார். தாவீதின் ஜெபத்திற்கு கர்த்தர் கிருபையாக பதில் கொடுக்கிறார். தனக்கு விரோதமாக பொய்களை பேசும் உதடுகளையும் கபடத்தை பேசும் நாவையும் தாவீது கர்த்தருடைய நாமத்தினாலே சபிக்கிறார். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும் என்று கேட்கிறார். துன்மார்க்கருக்கு என்ன கிடைக்கும் என்று ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு தாவீது அதற்கு பதிலும் சொல்லுகிறார். பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறைச் செடிகளை எரிக்கும் தழலுமே துன்மார்க்கருக்கு கிடைக்கும். பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் இதுதான் கிடைக்கும். பொய் பேசுகிறவர்கள் கர்த்தர் தங்களுக்கு கொடுக்க போகும் தண்டனையை நினைத்து பார்க்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். பொய் பேசுவது பாவம். பொய் பேசுகிறவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் தம்முடைய கூர்மையான அம்புகளை எய்வார். கர்த்தருடைய அம்பு அவர்களை காயப்படுத்தும். பொய் பேசுகிறவர்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் விடுகிறார்கள். கர்த்தர் எய்யும் அம்பு தங்களுக்கு அருகில் வராது என்று அவர்கள் ஆணவமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய தண்டனை நீதியானது. அவருடைய தண்டனைக்கு யாரும் தப்பிக்க முடியாது. கர்த்தர் துன்மார்க்கர் மீது தம்முடைய பலத்த புயத்தினால் அம்பை எய்வார். துன்மார்க்கருடைய இருதயம் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அது அவர்களுடைய இருதயத்தை துளைக்கும். தேவனுடைய கோபம் சூறைச் செடிகளை எரிக்கும் தழலுக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பானைக்கு கீழே முட்செடிகளை எரித்தால் அது ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் எரியும். சூறைச் செடிகளை எரிக்கும் தழல் அமைதியாக எரிக்கும், ஆரவாரம் பண்ணாது. ஆனாலும் இந்த அக்கினி தழல் மிகவும் வல்லமையுள்ளது. அதிக நேரம் அணையாமல் எரியும் தன்மை உடையது. சூறைச் செடி முழுவதையும் எரிக்கும் வரையிலும் இந்த அக்கினி தழல் எரிந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய கோபமும் அக்கினி தழல் போன்றது. துன்மார்க்கர் அக்கினியில் எரியும் வரையிலும் கர்த்தருடைய அக்கினி தழல் அவர்களை முழுமையாக எரித்து போடும். சங்கீதக்காரனையும் அவனுடைய ஜெபத்தையும் பற்றியும் கூறப்பட்டிருக்கிற காரியங்கள். ஜெபம் பண்ணுதல் நெருக்கம். ஜெபத்தின் அனுபவம், நான் கூப்பிட்டேன். ஜெபத்தின் பலன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஜெபத்தின் கருத்து, மீட்பு. ஜெபத்தின் நோக்கம், ஆத்தும ரட்சிப்பு. ஜெபத்தில் கேள்வி.
பதில் பெறுவதற்கு முன்பு ஜெபத்தில் முறையீடுகள். யாருடைய கபட நாவு என்று தெளிவாக கூறப்படவில்லை. இது பொதுவான சொல்லாக இருக்கலாம். ராப்சேக்கையின் நாவாக இருக்கலாம். சனகரிப் எருசலேமை முற்றுகையிட்டபோது ஏற்பட்ட நெருக்கமாக இருக்கலாம். தாவீதின் துயரமாக இருக்கலாம். சூறைச் செடிகளை எரிக்கும் தழல் மிகுந்த வெப்பம் உடையது, நீண்ட நேரம் எரியக்கூடியது. கபடநாவு உடையவர்களுக்கு கர்த்தருடைய தண்டனை அதிகமாக இருக்கும், நீண்ட காலம் நிலைக்கும் என்பதை குறிப்பதற்கு இந்த வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்.